கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடிட்டு இருக்கீங்களா? 3 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கர்னு வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லை, 1/4 ஏக்கர் அரை ஏக்கர் இருந்தால் போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே கோயம்புத்தூர் டு சத்தி ரோட்டில் கரீம்பாளையம் பிரிவில் இருந்து வெறும் 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது மொத்தம் 7 ஏக்கர் ப்ராஜெக்ட் 9 சைட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் மினிமம் 25 சென்ட்ல இருந்து 60 சென்ட் வரைக்குமே சைட்ஸ் இருக்குது. கார்னர் சைட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் வைட் தார் ரோடுக்கு 2 பக்கமும் ட்ரீ பிளான்டேஷன், 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன், ப்ராஜெக்டை சுற்றி ஃபென்சிங்னு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நம்ம போர் போட்டால் 300 அடியிலேயே தண்ணி கிடச்சிரும். இது நல்ல செம்மண் பூமி. இதில் நீங்கள் 25 சென்ட் சைட் வாங்கினீங்கன்னா 5 சென்ட்டில் பெரிய வீடு கட்டிட்டு மீதி 20 சென்ட்டில் நம்ம கார்டன் செட்டப் இல்லைனா காய்கறி செடிகள் பல மரங்கள் கூட நட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்பட்டால் வீடு கட்டின இடம் போக மீதி இருக்கிற இடத்த ரீசேலும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஊரை ஒட்டி இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 பெரிய பங்களோ கட்டிகிட்டு இருக்காங்க. நாம் இதில் சைட் வாங்கி வீடு கட்டிக்கலாம். ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு கண்டிப்பாக இது சூட் ஆகும். அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ப்ராஜெக்டில் இருந்து 2.5 கிலோமீட்டரில் நம்ம கரீம்பாளையம் ஜங்ஷனை ரீச் பண்ணிடலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அதே 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புன்னைகவுண்டன் புதுரை ரீச் பண்ணிடலாம். என்ஹெச்சுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட், பஸ் ஸ்டாப், ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி ஏக்கர் கணக்கில் இல்லாமல் சின்ன சைஸில் ஃபார்ம்லேண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட் ஆகும். ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.